முத்து டக் என்று அவளை அணைத்து மென்மையாக கட்டிலில் சாய்த்தான், அவளது விழிகளை உற்று பார்த்தபடி. மகா, இன்னைக்கு பிற்கப் போற இந்த குத்தாட்டம் மென்மையாகவும் உன் வாழ்நாளின் ஆகச் சிறந்த சந்தோஷமாகவும் இருக்கும் என்று கூறி தன் காதலை வெளிப்படுத்தத் தொடங்கினான். மகாவின் வீட்டிலிருந்து கிளம்பி வந்த முத்துவின் மனதில் 1000 எண்ணங்கள். அவளது அணைப்பும் அவள் சொன்ன அந்த ட்ரிக்குகளும் அவனை ஒரு பக்கம் ஈர்த்தாலும் இன்னொரு பக்கம் இனம் புரியாத பயம் அவனை வாட்டியது. இதனால் ஏற்பட்ட மன அழுத்தமோ என்னவோ அவனுக்கு அடுத்த 2 நாட்கள் கடுமையான காய்ச்சல். மகான் அங்கே தன் வீட்டில் முத்துவுக்காக காத்திருந்தாள். என்னாச்சு, இந்த ஆளுக்கோ ஆர்வமா கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 நாளா ஆளையே காணுவோம். ஒருவேளை அன்னைக்கு நான் நடந்துகிட்ட விதம் அவருக்கு பிடிக்கலையோ என்று அவள் மனதிற்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது. தாங்க முடியாமல் அவளை போன் செய்தாள். ஹலோ முத்து, என்னாச்சு, 2 நாளா ஆளையே காணும், கரகாட்டம் கத்துக்க வரலையா என்று மெல்லியாக்கரையுடன் கேட்டார். மறுமுனையில் முத்துவின் குரல் கொஞ்சம் தளர்வாக ஒலித்தது. இல்லங்க மகா, எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்ல, பயங்கரமான காய்ச்சல், அதான் வர முடியல என்றான். அச்சச்சோ, இப்ப எப்படி இருக்கு முத்து, என்னாச்சு திடீர்னு என்று மகா பதட்டமானாள். இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க மகா, காய்ச்சல் குறைஞ்சிருச்சு, நாளைக்கு கண்டிப்பா வந்துருவேன் என்றான் முத்து. சரி முத்து, உடம்பை பார்த்துக்கோங்க, நல்ல ஓய்வு எடுத்துட்டு வாங்க. ஆனா ஒன்னு, உங்க மனசுல ஏதாச்சும் குழப்பம் இருந்தா அதை அங்கேயே விட்டுட்டு வாங்க, அப்போதான் உங்க உடம்பும் முத்து உழைக்கும் என்று மகா அர்த்தத்துடன் சொல்லிவிட்டு போனை வைத்தாள். அன்று மாலை முத்து தன் அரைக்கட்டிலில் சோர்வாக படுத்திருந்தான். அப்போது வாசலில் ஒரு நிழல் திரிய எட்டி பார்த்தவன் அப்படியே ஸ்தம்பித்துப் போனான். அங்கே மகா நின்று கொண்டிருந்தாள். மகா, நீங்க இங்க எப்ப வந்தீங்க என்று ஆச்சரியத்திலும் பதட்டத்திலும் எழுந்து அமர முயன்றான். முத்து, இப்பதான் வந்தேன் முத்து, உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, அதான் ஒருமுறை நேர்ல பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் இயல்பாக முத்துவின் அருகில் கட்டிலில் அமர்ந்தாள். மகா அவ்வளவு நெருக்கமாக வந்து உட்கார்ந்ததும் முத்துவின் இதயம் மீண்டும் ஓடத் தொடங்கியது. பரவாயில்லைங்க மகா, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்க, நானே நாளைக்கு வந்திருப்பேன்ல என்றான் முத்து தடுமாற்றத்துடன். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை முத்து, உங்க மேல இருக்கிற அக்கரையிலதான் வந்தேன். இப்ப எப்படி இருக்கு, காய்ச்சல் விட்டுடுச்சா என்று கேட்டபடி அவள் மெல்ல தன் கையை முத்துவின் நெற்றியில் வைத்து சூடு பார்த்தாள். அவளது மென்மையான விரல்கள் பட்டதும் முத்துவுக்கு உடலே ஒரு நிமிடம் சிலிர்த்து போனது. பரவாயில்லைங்க, காய்ச்சல் குறைஞ்சிருச்சு, இருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன் என்று முத்து எழுந்திருக்க முயன்றான். மகா அவன் கையை பிடித்து தடுத்தாள். அதெல்லாம் ஒன்னும் வேணாம் முத்து, நீங்க அமைதியா படுங்க, உடம்புதான் இப்போ முக்கியம், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தாள். பாசற்படிவரை சென்றவள் திரும்பி பார்த்து ஒரு குறும்பு புன்னகையுடன் சொன்னாள், நாளைக்கு மறக்காம பயிற்சிக்கு வந்துருங்க, உங்களுக்காக காத்திருப்பேன். அவள் சென்ற பிறகும் அவளது கைப்பட்ட அந்த இடமும் அவள் பேசிய வார்த்தைகளும் முத்துவினரே எங்கும் மல்லிகை மனம் போல நிறைந்திருந்தது. அவள் சென்ற பிறகும் அவரது கைப்பட்ட அந்த இடமும் அவள் பேசிய வார்த்தைகளும் முத்துவினரே எங்கும் மல்லிகை மனம் போல நிறைந்திருந்தது. அன்றிரவு முழுவதும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. நாளைக்கு என்ன நடக்கும், மகா என்ன சொல்லித் தருவா என்று எதிர்பார்ப்போம், ஒருவிதமான பயமும் கலந்தே இருந்தது. அடுத்த நாள் காலை முத்து உற்சாகமாக மகா வீட்டிற்கு சென்றான். அங்கே வந்திருந்த முத்துவை பார்த்ததும் மகா அருகில் வந்து, எப்படி இருக்கு முத்து, இப்போ உடம்பு நல்லா ஆகிடுச்சா, காய்ச்சல் எல்லாம் இல்லையே என்று அக்கறையாக கேட்டாள். பரவாயில்லைங்க மகா, காய்ச்சல் எல்லாம் குணமாயிடுச்சு என்றான் முத்து. சரி, உள்ள வாங்க, உங்க உடையை மாத்திட்டு வாங்க என்று அவள் சொல்ல இருவரும் கரக்காட்ட உடைக்கு மாறிவிட்டு வந்தார்கள். மகா பயிற்சியே தொடங்கினாள். முத்து ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த வணக்கம் வைக்கிறது, முன்னாடி பின்னாடி கட்டிப்பிடிச்சு குத்துறது, அதுல ஞாபகம் இருக்குல்ல, அதை ஒருமுறை இப்ப ரிப்பீட் பண்ணலாமா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் என்று அவள் நிறுத்தினாள். என்னங்க மகா, என்ன ஸ்டெப் என்று முத்து ஆர்வமாக கேட்க மகா ஒரு குறும்பு புன்னகையுடன் சொன்னாள்.
அடுத்து என்ன இப்படி என்னை கட்டிப்பிடிச்சு கீழே என் கையே ஏந்தி அப்படியே சாய்த்து உதட்டோட உதடு வச்சுவொரு முத்தம் கொடுக்கணும். ஓகேவா, ரெடியா இருக்கீங்களா? முத்து அப்படியே பதறிப்போனான். ஏங்க மகா, என்னங்க சொல்றீங்க? இப்பதான் காய்ச்சல் சரியாகி நான் கத்துக்கலான்னு வந்தேன். நீங்க மறுபடியும் எனக்கு காய்ச்சல் வர வச்சிருவீங்க போல என்று அவளிடம் அலறினான். மகா சிரித்தாள். முத்து, எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? முதல்ல கூச்சத்தை விடுங்க. என்ன வேற யாரும் நினைக்காதீங்க. உங்களோட ஒரு பிரெண்டா நினைச்சுக்கோங்க. கலையில இதெல்லாம் சகஜம் என்று அவனை தேற்றினாள். மகாவின் வார்த்தைகள் அவனுக்கு சற்றே தைரியத்தை கொடுத்தது. கலையை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு பக்கம், அவள் மீதான காதல் மறுபக்கம். முத்து மெல்ல அவள் அருகே சென்றான். அவள் சொன்ன மாதிரியே அவளை முன்னாலிருந்து கட்டிப்பிடித்து கீழே சாய்த்து அவளது கையே ஏந்திக் கொண்டு உதட்டோட உதடுவற்று நச்சுக்கு என்று ஒரு முத்தம் வைத்தான். ஒரு நிமிஷம் முத்துவுக்கு உலகமே நின்று போனது போல் இருந்தது. அவளது உதட்டின் மென்மையும் அந்த நொடியின் நெருக்கமும் அவனை கட்டி போட்டது. கலையை கற்க ஆர்வமாக இருந்தாலும் இது எல்லாம் அவனுக்கு புதிதாக இருப்பதால் அவனது உடலுக்குள் ஏதோ ஒன்று செய்தது. வெட்கத்திலும் அந்த உணர்ச்சியின் வேகத்திலும் அவன் சட்டென்று விலகி பின்னாடி போய் நின்றான். அவனது முகம் சிவந்து போயிருந்தது. மகாவை பார்க்கக்கூட அவனுக்கு துணிச்சல் இல்லை. மகா அங்கே அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். அவளது முகத்திலும் ஒரு மெல்லிய வெட்கம் அரும்பு தொடங்கியது. அந்த முத்தத்திற்கு பிறகு மகா சிறிது நேரம் மௌனமாக இருந்தால் முத்துவின் இதய துடிப்பு அவளுக்கே கேட்கும் போல அவ்வளவு சத்தமாக இருந்தது. மகா மேல சூதாரித்துக் கொண்டு, சரி முத்து, அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா என்று எதுவுமே நடக்காதது போல் கேட்டாள் அவள். இவ்வளவு சாதாரணமாக கேட்பது முத்துவுக்கு ஆச்சரியமாகவும் ஒரு பக்கம் முறுத்தலாகவும் இருந்தது. அவன் தயங்கி தயங்கி அவளிடம் ஒரு கேள்வியை கேட்டான். மகா, நான் கேக்கறனோ தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாருக்கும் இப்படித்தான் சொல்லி கொடுப்பீங்களா? மகா அவனை ஏறிட்டு பார்த்தால். இல்ல முத்து, நான் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டேன். உங்களுக்குதான் முதலா சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால் உறுதியாக. அப்ப உங்க குரூப்ல ஆடுறவங்க எல்லாம் எப்படி கத்துக்கிட்டாங்க? நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க என்று முத்து தன் சந்தேகத்தை கேட்டான். நாங்க இதை பரம்பரையா பண்றதுனால எங்களுக்கு இது இயல்பாவே தெரியும் முத்து. எனக்கு எங்க அக்காதான் கத்துக் கொடுத்தா. என் குரூப்ல இருக்கறவங்களுக்கு எங்க அப்பா கத்துக் கொடுத்தாரு. எங்க அக்கா இன்னொருத்தரோட ஜோடி போட்டு ஆடுவா. ஆனா நான் இதுவரைக்கும் தனியாதான் ஆடிக்கிட்டு இருக்கேன். நீங்க இதே சீக்கிரம் கத்துக்கிட்டா நீங்களும் என்னோட சேர்ந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று மகா சொல்ல முத்துவுக்கு தூக்கிவாரி போட்டது. என்னது, நானா உங்க கூடவா என்று முத்துவேப்பில் கேட்டான். ஆமா முத்து, என்னோட சேர்ந்து ஆட நீங்க ரெடியா என்று அவள் நேருக்கு நேராக கேட்க முத்துவுக்கு பெருமையாக இருந்தது. ஆனாலும் அவன் விடவில்லை. எனக்குத்தான் முதலா கத்துக் கொடுக்கறீங்கன்னு சொன்னீங்களே, அப்போ எனக்கு இவ்வளவு நெருக்கமா கத்துக் கொடுக்கும்போது உங்களுக்கு பதட்டமோ பயமோ எதுவும் வரலையா? மகா ஒரு மெல்லிய பெருமூச்சை விட்டால். அவளது கண்கள் லேசாக கசிந்தன. இருக்கு முத்து, இப்பயும் எனக்குள்ள பயமும் பதட்டமும் இருக்கு. ஆனா அதெல்லாம் வெளிய தெரியாத மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன் என்றால். மெலிதான குரலில் அவள் சொன்ன அந்த பதில் முத்துவை அப்படியே உறைய வைத்தது. அவளது கம்பீரமான கரகாட்டத்திற்கு பின்னால் இவ்வளவு மென்மையான ஒரு பெண் ஒழிந்திருப்பதை அவன் அன்றுதான் உணர்ந்தான். அவள் மீது அவனுக்கு இருந்த காதல் இப்போ மரியாதையாக மாறியது. மகா ஏன் முத்துவை தேர்ந்தெடுத்தாள் என்ற ரகசியம் என்றுதான் அவனுக்கு தெரிந்தது. அந்த ஆனுவல் ரிவிஷனில் மகா ஆடுவதற்கு முன்னால் முத்து மேடையில் பெண்களைப் பற்றியும் பெண்மையின் உன்னதத்தைப் பற்றியும் ஒரு அழகான கவிதையை பேசியிருந்தான். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் பெண்களுக்கு அவன் கொடுக்கும் மரியாதை மகாவுக்கு பிடித்துப் போனது. அந்த நிமிடம் மேடைக்கு பின்னால் இருந்த மகா முத்துவை ஒரு நிமிடம் உற்று பார்த்தாள். அந்த மரியாதைதான் இன்று அவனை தேடி வரவைத்தது. இப்போது முத்துவுக்கும் மகாவுக்கும் இடையே ஒருவரை ஒருவர் பிடித்து போய்விட்டது. முத்துவுக்கு மகா மேல் இருக்கும் தீராத காதலினால் அந்த கலையை இன்னும் ஆர்வமாக கற்றுக்கொள்ளத் தொடங்கினான்.
மகா சொன்னது போலவே சீக்கிரம் கற்றுக்கொண்டால் அவளோடு சேர்ந்து ஜோடியாக ஆடும் வாய்ப்போ கிடைக்கும் என்பதால் முத்து இரவும் பகலும் பயிற்சி செய்தான். பயிற்சியின் போது கைகள் படுவதும் உடல் உரசுவதும் தழுவி ஆடுவதும் இயல்பாக நடந்தது. ஆனால் அந்த தீண்டல்களில் காமத்தை விட அன்பும் ஒருவருக்கொருவர் இருந்த மரியாதையும்தான் அதிகமாக இருந்தது. மகா அவனது பிழைகளை சரி செய்யும் போதும் முத்து அவரது அசைவுகளை பின்பற்றும் போதும் இருவருக்குமிடையே ஒரு மெல்லிய மின்சாரம் பாய்ந்த வண்ணமே இருந்தது. அந்த காதல் தந்த உற்சாகத்தில் கடினமான கற்காட்ட நுணுக்கங்களை கூட முத்து மிக குறுகிய காலத்தில் கற்றுத் தேர்ந்தான். இப்போது முத்து ஒரு மாணவன் மட்டுமல்ல, மகாவோடு மேடையில் ஜோடி போட்டு ஆட தயாராகிவிட்ட ஒரு கலைஞன். முத்து இப்போது ஒரு மாணவன் மட்டுமல்ல, மகாவோடு மேடையில் ஜோடி போட்டு ஆட தயாராகிவிட்ட ஒரு கலைஞன். அவர்கள் இருவரும் மேடையில் ஏறி ஆடிய அந்த முதல் ஆட்டத்தை பார்த்து ஒரே மெய் சிலிர்த்துப் போனது. அவர்களின் அசைவுகளில் இருந்த அந்த நேர்த்தியும் கண்களில் இருந்த அந்த தீராத அன்பும் எல்லோரையும் கவர்ந்தது. இருவரது வீட்டிலும் பேசி பெரியவர்கள் சம்மதத்துடன் திருமண ஏற்பாடுகள் நடந்தன. முத்துவுக்கும் மகாவுக்கும் ஊரே மெச்சும்படி கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. முதலிரவு அன்று அலங்கரிக்கப்பட்ட அறையில் முத்து அமைதியாக உட்கார்ந்திருந்தான். மகா கையில் பாலுடன் வெட்கம் ததும்பும் முகத்துடன் உள்ளே வந்தாள். அவளை பார்த்த முத்துவின் மனதில் பழைய நினைவுகள் நிழலாடின. மகா முத்துவின் அருகில் அமர்ந்து ஒரு குறும்பு புன்னகையுடன் கேட்டாள். முத்து, அன்னைக்கு உனக்கு கரக்காட்டம் கத்துக் கொடுத்தேன். இன்னைக்கு உனக்கு குத்தாட்டம் கத்து தரவா? முத்து சிரித்து கொண்டே சொன்னான். மகா, அன்னைக்கு நீங்க கரக்காட்டம் மட்டும் சொல்லி கொடுக்கல, குத்தாட்டத்தையும் சேர்த்துதான் சொல்லிக் கொடுத்தீங்க. ஆனா அந்த குத்தாட்டம் எங்க குத்தணும் எங்க ஆட்டணும்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போறேன். மகா செல்லமாக அவனை பார்த்து, எங்க முத்து, நம்ம எப்பவும் ஆடுற மாதிரி தெருவுல ஆடுற குத்தாட்டம் வேணாம், இன்னைக்கு நம்ம வீட்ல ஆடுற இந்த குத்தாட்டம் மென்மையாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கும்போதே முத்து டக் என்று அவளை அணைத்து மென்மையாக கட்டிலில் சாய்த்தான். அவளது விழிகளை உற்று பார்த்தபடி, மகா, இன்னைக்கே பிற்கப் போற இந்த குத்தாட்டம் மென்மையாகவும் உன் வாழ்நாளின் ஆகச்சிறந்த சந்தோஷமாகவும் இருக்கும் என்று கூறி தன் காதலை வெளிப்படுத்தத் தொடங்கினான். நீண்ட நாட்கள் பயிற்சியின் போது ஏற்பட்ட அந்த தீண்டல்களையும் புரசுதல்களையும் திருமணத்திற்காக கட்டுப்பாட்டுடன் வைத்திருந்த அந்த ஜோடி இன்று அந்த உலகத்தின் அறுசுவையையும் ருசித்து கொண்டிருந்தனர். ஒரு கலைஞனாக பிறந்த முத்து இன்று ஒரு கணவனாக மகாவின் இதயத்தில் நிரந்தரமாக குடிபுகுந்தான். என்ன நண்பர்களே, முத்து மகா இருவரின் இந்த காதல் பயணம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி மனது தொடும் லவ் அண்ட் ரொமாண்டிக் கதைகளைத் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.